இங்க ஒரு வீட்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணோட முதுகுல பைப் குத்திருது. அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்து அவளோட ஹஸ்பண்ட் அவளை தள்ளி விட்டுட்டு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு பார்க்க வேகமா ஓடுறான். ஆக்சுவலா அவன் ஒரு டாக்டரா இருப்பான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சின்ன சின்ன காயம் மட்டும்தான் இருந்துச்சு. உடனே அவளை அங்கிருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா போறான். அவனோட ஒய்ஃப்க்கு தான் மேல அக்கறை காட்டாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேல ரொம்ப அக்கறை காட்டுறதும் போகும்போது அந்த பொண்ணு இவளை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டே போனதையும் நினைச்சு மனசு உடஞ்சி போயிடுறான். திடீர்னு அங்க இருந்த இன்னொரு பில்லரும் அவ மேல விழுந்துருது. அப்போ அவளோட அம்மா அங்க ஓடி வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. யாராவது காப்பாத்துங்கன்னு கதறுறாங்க. ஆனா அந்த பொண்ணு என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு அம்மா கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவளை செக் பண்ண டாக்டர் இன்ஜுரி ரொம்ப அதிகமா இருக்குது, ஸோ ஆப்ரேஷன் பண்ண அவளோட ஹஸ்பண்ட் தான் வரணும்னு சொல்றாங்க. உடனே நர்ஸ் டாக்டரா இருக்கிற அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சின்ன சின்ன காயங்களை பார்த்துட்டு இருந்ததால யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு தெரியாம வர முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இதை கேட்ட அவனோட ஒய்ஃப் வாழ்க்கையே வெறுத்து போய் ஆப்ரேஷனும் உடனடியாக பண்ணாததால இறந்தும் போயிடுறான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ல அவளோட பாடியை மூடி போட்டு கொண்டு போகும்போது அவளோட ஹஸ்பண்ட் பாக்குறான். யாருன்னு பாக்குறதுக்காக அந்த கிளாத்தை திறந்து பார்க்க போகும்போது திரும்பவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டதால அவனோட ஒய்ஃபை பார்க்காமலேயே போயிடுறான். இருந்த ஒரே பொண்ணு இறந்து போனதால மகளோட திங்ஸை எடுத்து அதை பார்த்து அவங்க மனசே கேட்காம மலையில நின்று பயங்கரமா அழுகுறாங்க. இருந்தாலும் தன்னோட மருமகனுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு அவனுக்கு கால் பண்ணி நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள உன்னோட ஒய்ஃபை வந்து பாருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஒய்ஃபை பார்க்கலாம்னு அவன் கிளம்பும் போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தான் என்னோட காயங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். இதனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு அவனோட மாமியாருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அப்போ திடீர்னு அவனோட ஹார்ட் லைட்டா வலிக்க ஆரம்பிக்குது. அப்போதான் அவனுக்கு தன்னோட ஒய்ஃப் கூட இருந்த ஸ்வீட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதனால அவன் மனசு உடஞ்சி வாழ்ந்தா இனிமே மனைவி கூட மட்டும்தான் வாழணும்னு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை உதறி தள்ளிட்டு மனசு மாதிரி சர்ப்ரைஸா ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கையும் வாங்கிட்டு ஒய்ஃபை பார்க்க வேகமா போறான். ஆனா டோரை திறந்து அவன் பார்க்கும்போது அவனோட ஒய்ஃப் முகத்தை கடைசியா மூடிடுறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போட்டுட்டு போங்க.